ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை உணவுகள். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மொறுமொறுன்னு சூப்பரான ராகி அவல் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. தேவையான பொருட்கள்: வெள்ளை ரவை, ராகி அவல், எண்ணெய், தயிர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, கடலைப்பருப்பு, சோடா உப்பு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1 கப் வெள்ளை ரவை போட்டுடலாம். இது 150 கிராம். இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அவல் போட்டுடலாம். நான் ராகி அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் ஊறட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி வடிச்சிடலாம். இப்போ இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி வடிச்சாச்சு. அடுத்து ஒரு 3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்க, ரவையும் நல்லா ஊறிடுச்சு, அவளும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது 2 மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுத்தது இது கூடவே 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அடுத்தது இதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிடலாம். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் கடுகு போட்டுடலாம். இதில் கடலைப்பருப்பு போட்டுடலாம். அடுத்தது கருவேப்பிலை. இது கூடவே மல்லித்தழை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மாவில் ஊற்றிடலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பனியாரம் ஊற்றிக்கலாம். பனியாரக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் விட்டுக்கலாம். மாவு ஊற்றிடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், பனியாரம் வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பனியாரம் எல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.